இன்றைக்கு நம்முடைய சப்ஜெக்ட் இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே யாக்கோபுக்கு அங்கு சொல்லப்படுகிறது, அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று நாம் படிப்போம். யாத்திராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மூன்றாம் பக்தி தேவும் வேரூழியமும் சுகந்திரியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூத் என்னும் பெயர் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு எல்லாம் தெரியும். யாக்கோபு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது அவன் ஒரு இரவு நேரத்திலே அவர் ஒரு ஸ்தலத்திலே அவன் உறங்கினான். அந்த ஊருக்கு, அந்த இடத்துக்கு லூஸ் என்று பெயரிடப்பட்டிருந்தது. அப்பொழுது யாக்கோபு அங்கே உறங்கி நித்திரை செய்து அவன் எழும்பும் போது அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருந்தார் கண்டு அங்கே அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தருடைய வீடு. ஏன் பெத்தேல் அங்கே என்று பெயரிட்டான் என்று சொன்னால், அந்த இடத்துல அவன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்துக்கும் அந்த பூமியில் இருக்கிற அந்த இடத்துக்கும் வானத்துக்கும் ஒரு ஏரி வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏரியிலே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. அந்த இடத்துல கர்த்தர் நல்ல ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். கர்த்தர் அங்கே இருந்தார் என்பதை அவர் அறிந்து யாக்கோபு அவன் பேர் வைக்கிறான். அந்த பேர் லூஸ் என்ற அந்த இடத்திற்கு பேர் பெத்தேல் என்று பெயரிடப்படுகிறது. பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தர் அங்கே இருக்கிறார். அதனாலதான் நாம சில நேரங்களில் பேர் மாற்றுகிறோம். ஏற்கனவே இந்த பேர் ஒரு பேர் இருந்த பேரை ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பேர் வைக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அது மாத்திரமல்ல, நம்முடைய குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சபையில குழந்தைக்கு பேர் வைக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், அந்த பேர் வைக்கும் போது கர்த்தர் அந்த பிள்ளையோடு இருப்பார். ஞானஸ்நானம் எடுத்து பேர் மாற்றும் பொழுது கர்த்தர் அவர்களோட இருப்பார். அதுதான் அர்த்தம். அப்ப அது போல அங்க லூஸ் என்ற அந்த இடத்துக்கு கர்த்தர் போனபடினாலே, தேவதூதன் போனபடினாலே அதுக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்று சொன்னால் கர்த்தருடைய வீடு. அப்ப இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். அருமையானவர்களே, நம்ம எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த ஏரியாவில் வீடு இருந்தாலும், எந்த இடத்துல சபை இருந்தாலும், எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்ம இடத்துல இருக்கிறாரா? கர்த்தர் நம்ம ஸ்தலத்தில் இருக்கிறாரா? கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிறாரா? கர்த்தர் நம்முடைய வீட்டில் இருக்கிறாரா? அது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். யாக்கோபு விளங்கி கொண்டால் கர்த்தர் அந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்ம வீட்டில், நம்முடைய குடும்பத்திலே, நம்ம வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய சபையில கர்த்தர் இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய சபையில கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கர்த்தர் இருக்கிறதை நான் உணர்கிறேன் என்று. ஆண்டவர் நாம் மகிமைப்படுகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போது கர்த்தர் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்று இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் இருக்கார். கர்த்தர் இருந்தா எப்படி இருக்கும்? நீதிமொழிகள் 3:33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையும் கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தர் ஆசீர்வாதம் இருக்காது. ஓகேங்களா? துன்மார்க்கருடைய வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காது. ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கலாம், பணம் போடுது. ஆனா அங்க என்ன இருக்காது? என்ன ஆசீர்வாதம்? சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, இதே இருக்காது. ஓகேங்களா? அதுபோல ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீதிமான்களுடைய வாசஸ்தலத்திலேயோ அங்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம்.
அப்ப நீதிமான்கள் யார்? மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், காணிக்கை தசமமாக கொடுக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். இந்த வழியில வரும். அப்ப இந்த வழியில நீதிமான்களா இருக்கிறவங்க வீட்டுல வாசஸ்தலத்துல கர்த்தர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் பார்க்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும். அவங்க இப்பதான் வந்தாங்க சபைக்கு, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு அடுத்து வசதியா இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நீதிமானா இருந்தால் கர்த்தர் கொடுப்பார். அவர் எந்த வித்தியாசம் பார்க்க மாட்டார். ஜாதி வித்தியாசம் பார்க்க மாட்டார், பாஷை வித்தியாசம் பார்க்க மாட்டார், ஊர் இனம் ஏழை பணக்காரர் அவர் பார்க்க மாட்டார். ஏசப்பா நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும் போது, யாத்ராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்திலே அந்த ஸ்தலத்திலே பாருங்க கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுகிறார். அவர் பார்க்கும்படிக்கு கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். நீ இருக்கிற இந்த இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சை அந்த செருப்பை கழற்றி போடு என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எங்க நடக்கிறது என்று சொன்னால், அங்கு யாரு சொல்ல, மோசே. மோசே தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாங்க, தேவனை பார்க்க மலைக்கு போகிறான். எந்த மலை? சீனாய் மலை. மோசே எங்க போகிறார்? சீனாய் மலைக்கு போகிறார். எவ்வளவு நாள் உபவாசம் எடுக்கிறார்? 40 நாள் உபவாசம் எடுத்து அவர் சீனாய் மலைக்கு போகிறார். பசி பட்டியல் ஞாபகம் இருந்து எப்படியாவது ஆண்டவருக்கு ஏதாவது வாங்கிக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்னு அவர் போகிறார். போகும்போது மேல போயிட்டார், சீனாய் மலையில போயிட்டார். 40 நாள் உபவாசம், தண்ணியோட குடிக்கலையா. அவர் மேல போயிட்டு அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு தரிசனத்தை கொடுத்து, அங்க ஒரு இடத்துல ஆண்டவருடைய பிரசன்ஸ் இருக்கு. முட்செடி, முள்ளுகள் இருக்கு இல்லையா, முட்செடிகள் வந்து அனெல்லாம் அப்படியே எரிஞ்சு நெருப்பா இருக்கு. இவர் அப்படி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அந்த முட்செடி எரிந்து அப்படியே அந்த தணல் அப்படியே திகு திகு திகுன்னு அந்த தணல் இருக்கு. அதை பார்க்கும்போது அவருக்கு என்ன இது அப்படின்ட்டு அப்படி குட்டிய போனார். அப்போ ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த முட்செடி மத்தியிலிருந்து, அக்கினி மத்தியிலிருந்து, மோசே, உன் தேவனாகி கர்த்தர் நான் தான், உன் பாதரட்சிய கைட்டு போட்டு வா உள்ள, இது பரிசுத்த பூமி. இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தரை பார்க்க வேண்டும், தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் சும்மா இருந்தால் போதாது. அந்த மோசே ஜனங்களோட இருந்திருக்கலாமே, மோசே ஜனங்களோட இருந்திருக்கலாமே. இல்ல, அவன் மலைக்கு மேலே போகிறான், உபவாசம் எடுக்கிறான், அவன் ஜபத்தோட போகிறான். அவன் அந்த செருப்புல அந்த பாதரட்சையில் ஏதாவது அழுக்கு இருக்கும் என்று கூட ஆண்டவர் சொன்னார், பாதரட்சையை கழித்து. அதனால்தான் நம்ம பாதரட்சைகளை சபைக்கு வெளியே கழித்து விட்டு வருவோம் உள்ள. ஏனால் இது பரிசுத்த பூமி, இது பரிசுத்த இடம், இது பரிசுத்த சபை, இது பரிசுத்தமான இடம். ஏனால் பரிசுத்தமான தேவனை என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி வரும்போது ஒரு சத்தம் கேட்கும், மோசே மோசே, தேவன் பேசுகிறார். கர்த்தர் உங்களோட பேசணும்னா அருமையானவர்களே, நீங்கள் இந்த மலை போல இருக்கிற சபைக்கு வர வேண்டும். சபைக்கு வராம வீட்டுல இருந்தா கர்த்தர் பேச மாட்டார். வீட்டுல இருந்தா கர்த்தர் பேசுவாரா? பேச மாட்டார். சபை நேரத்துல, மற்ற நேரத்துல பேசுவார் கவர்மணி. சபை நேரத்துல கர்த்தர் சபைக்கு வந்துருவார், சபையில இருந்தா பேசுவார். அப்ப நம்ம வீட்டுல இருந்தால் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாது. மலைக்கு ஏறி வரா பாருங்க, மேல ஏறி வந்தானா, மூச்சு வாங்கி மேல வந்தானா, அது போல நாம கூட அந்த 2வது மாடி ஏறி வரும்போது மூச்செல்லாம் வாங்குதா, அந்த இடத்துலதான் கர்த்தர் பேசுகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. கஷ்டம் இல்லாமல், பாடுகள் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது.
கர்த்தர் பாருங்க, கஷ்டப்பட்டு ஏறி வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரிசனம் கொடுக்கிறார். கர்த்தர் நம்மளோட பேசணும்னா நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்காக முயற்சி செய்து வர வேண்டும். இங்கே யோசுவா காலத்தில் நான் படிக்கும் போது யோசுவா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15ஆம் வசனத்தில் படிக்கும்போது யோசுவா 5ஆம் அதிகாரம் 13 15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவரே, தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சிகளை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். நீ இருக்கிற இடம் பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சியை கைது. அங்கே மோசேக்கு சொன்னார், இங்கே யோசுவாவுக்கு சொல்லுகிறார். யோசுவாவுக்கு என்ன சம்பவிச்சது? மோசேக்கு தரிசனமானது முட்செடியில நெருப்பு தழல். யோசுவாவுக்கு தரிசனமாகிறது உருவின பட்டயத்தோட இருக்கிற தேவதூதன் சேனை, கர்த்தருடைய சேனை, தேவதூதன். அங்கு முட்செடியிலே அவன் தரிசனம் கொடுக்கிறான் மோசே. யோசுவாவுக்கு உருவின பட்டயத்தோட தேவதூதன் நிற்கிறான், அவன் பேசுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆராதிக்கிற தேவனும் பேசுகிறார், தேவனுடைய சேனையாக தேவதூதனும் பேசுகிறார். அவன் உருவின பட்டயத்தோட வந்து நிற்கிறான். அது பரிசுத்தமான இடம். அப்ப யோசுவா என்ன செய்யலாம் தெரியுமா? உடனே முகம் குப்புற விழுந்து அவனை வணங்கினான் என்று. அருமையானவர்களே, சபைக்கு வந்தால் போதாது, தேவனை பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். அதுதான் அர்த்தம். நமக்கு இடம் இல்லாதனால நம்மளால முகம் குப்புற விழுந்து ஆராதிக்க முடியும். ஆராதனை தோகத்துல பிள்ளைங்க வலையில் பிள்ளைங்க முழங்கால இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம நிறைய பேர் வெளியெல்லாம் சேர்ல இருக்கிறோம். நமக்கு முகம் குப்புற விழுந்து ஆராதிக்க இடம் இல்லை. கர்த்தர் அதை செய்வார். ஆனால் அந்த முகம் குப்புற விழுந்து ஆராதிக்கிறது அது எதை காட்டுகிறது? முஸ்லீம் கூட செய்யறாங்க. இந்த வாசனை முகம் குப்புற விழுந்து வணங்குவது, ஆராதிக்கிறது எதை காட்டுகிறது? தாழ்மையை காட்டுகிறது, தேவ பயத்தை காட்டுகிறது. சபைக்கு வரும்பொழுது சபைக்கு வருகிற ஜனங்கள் தாழ்மையோடு இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் வெளிப்படுத்துவார். தாழ்மை உள்ளவர்களே கர்த்தர் உயர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவன் முகம் குப்புற விழுந்து அவனை தேவ தூதனை சேனையை அவன் ஆராதித்தான். அப்போ நம்ம கூட சபையில வரும்பொழுது கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். யார? கர்த்தரை ஆராதிக்கும். நம்ம சபையில வருகிறவர்கள் யாரா இருந்தாலும் தேவ பயத்தோடு இருக்க வேண்டும். சபையில வந்தா மொபைல் பார்க்க கூடாது, சபையில வந்தா பேசிட்டு இருக்க கூடாது, சபையில உட்காந்துட்டு இந்த பீச்சில் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு இருக்க கூடாது. ஏன்னா பச்சை குழந்தைங்க, ஏன்னா அது ஏதோ நம்ம கொடுக்குறோம், ஆனால் அது நம்ம போராட்டம். குழந்தை கொஞ்சம் கொடுப்போம், நம்ம கொஞ்சம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஏதோ பீச்சியோ பார்க்க அல்ல. சபையில் இருக்கும் போது அந்த யோசுவா முகக்குப்புற விழுந்து அவன் கடவுள் பயத்தோட தேவ பயத்தோட ஆராதித்தான். அப்படி ஆராதித்தால் தேவ தூதர்கள் நமக்கு சப்போர்ட்டாக வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அடுத்ததாக படிக்கும் போது 8ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் படிக்கும் போது 8ஆம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அங்கே கர்த்தர் எப்படி இடப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இந்த 8ஆம் புஸ்தகத்தில் பாருங்கள், இங்கு ஆண்டவர் தெளிவாக அவர் சரியாக பேசுவார். மோசேயும் ஆரோனும் அங்கே போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது மோசேயும் ஆரோனும்
சபையாரை விட்டு ஆசாரிப்பு கூடார வாசலிலே போய் முகம் குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்கள் காணப்பட்டது. பாத்தீங்களா, சபையோரோட தான் இருக்காங்க. மோசே ஆரோன் யாரு தெரியுமா? ஊழியக்காரன். மோசே ஆரோன் யார்? அவங்க ஊழியக்காரன். அப்ப அந்த ஊழியக்காரங்க ஜனங்களோட தான் இருக்கிறாங்க, சபையோட இருக்காங்க. இப்போ சபையோட இருந்த ஊழியக்காரங்க அந்த நேரம் வரும்போது இப்போ மோசையும் ஆரோனும் அந்த ஊழியக்காரங்க எங்க போறாங்க? ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போறாங்க. ஆசாரிப்பு கூடாரம் தேவனுடைய ஆலயத்தை காட்டுது. ஓகேங்களா? தேவனுடைய ஆலயம் அதுக்குள்ள போய் அங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தேவனை ஆராதிக்கும் போது அங்க தேவனுடைய சமூகம் அங்க இறங்குறது என்ன பார்க்கிறோம். தேவனுடைய கர்த்தருடைய மகிமை அங்க அவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை என்ன செய்து இறங்குது என்று நான் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய மகிமை எங்க இறங்கும்? கர்த்தருடைய மகிமை எங்க இறங்குது? ஆசாரிப்பு கூடாரத்தில். ஆசாரிப்பு கூடாரத்தை காட்டுது தேவ ஆலயம். தேவ ஆலயம் எதை காட்டுகிறது? தேவ சபை. அப்போ தேவனுடைய சபையில கர்த்தர் இறங்குகிறார். இப்ப சபை நேரத்தில் நம்ம எங்கேயாவது இருந்தால் அப்ப கர்த்தர் சபையில வந்துருவார் இறங்கி. அப்ப நம்ம எங்க இருப்போம்? நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்போம். அப்ப நம்ம சமாதானம் இருக்காது. ஐயோ இன்னைக்கு ஆராதனைக்கு போலியே, ஐயோ இன்னைக்கு சர்ச்சைக்கு போலியே என்று ஒரு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சபையில ஆசாரிய கூடாரத்துல கர்த்தர் இறங்குகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் இறங்கி வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் இறங்கி வந்தால் அவர் நம்மளோட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் தரிசனம் கொடுப்பார். கர்த்தர் வரும்போது செக்யூரிட்டி கார்டு யாரு? தேவ தூதர்கள் சேனையத்தோட வருவார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தரே ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை. அப்ப கர்த்தர் இறங்கத்துல கர்த்தர் இறங்கும் போது, மகிமை இறங்கும் போது என்ன செய்து? வியாதிகள் சுகமாக்கப்படுகிறது, பிரச்சனைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது, சாத்தானுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, பிசாசுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, மந்திர கட்டுகள் சூனிய கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்படுகிறது. ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய இடத்துல ஆவியானவர் இறங்குகிறார். உங்க அம்மா இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க, நீங்க சபைக்கு போறீங்களா? சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க சொல்லுங்க, எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க இந்து தான், அவங்க கிறிஸ்டியன் இல்ல, எத்தனையோ கடவுள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? சபைக்கு போறாங்களே, சபையில ஆண்டவர் இறங்குவார். மோசே ஆரோன் அங்க இருக்கிறாங்க சபையில, கர்த்தருடைய ஊழியக்காரங்க சபையில இருக்கிறாங்க, பாஸ்டர்கள் சபையில இருக்கிறாங்க. அப்ப சபையில ஆண்டவர் இறங்குவார். அந்த இடத்துல எங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். உண்மைதான். சபையிலே வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் இறங்குறவராக. கர்த்தர் இந்த வேலையிலும் கூட நம்முடைய சபையில ஆரோன் மோசே இருக்கிற இடத்துல தேவ மகிமை அங்க இறங்குது. இந்த வேலையில ஆண்டவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் இருக்கிற இடத்துல நாம வர வேண்டும். மோசே அங்க மலைக்கு ஏறி போகிறான். அந்த முச்செடி தண்ணீரிலே கர்த்தர் அவனோட பேசுகிறார். அங்க யோசுவாவோட கர்த்தர் பேசுகிறார். உன் பாதரட்சையை கைட்டி போடு என்று சொன்னார். அருமையானவர்களே, அது எதை காட்டுகிறது என்றால், பாதரட்சை நமக்கு ரட்சிப்பு தான். ஆனால் எல்லா இடத்துலயும் பாதரட்சை நம்ம போட்டுட்டு போக முடியாது. இங்க நம்ம வெளியே கைட்டு, ஏன்னா அந்த பாதரட்சையில ஏதாவது அந்த நம்ம போடுகிற செருப்புல ஏதாவது ஒரு அழுக்கு இருக்கும், ஒரு சேர் இருக்கும், அந்த அசுத்தம் உள்ள வரக்கூடாது. அதுக்கு அர்த்தம் என்று சொன்னால், அந்த பாதரட்சை நம்முடைய வாழ்க்கையில அசுத்தங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவன் தேவனை தரிசிப்பது இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு தேவை. நம்முடைய பாதரட்சைகளை கழுவ வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவ வேண்டும். நம்முடைய பாவங்களை விட வேண்டிய பாவங்களை விட வேண்டும். நமக்கு கழுவப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்படி படப்படுவது நம்முடைய பாதரட்சைகளை ஆண்டவர் சுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். பாதரட்சைகள் அழுக்கு படக்கூடாது. அந்த பாதரட்சை அங்கே கைட்டு போட்டு வா. அசுத்த இருதயத்தோடு, அசுத்த எண்ணங்களோடு, தப்பான எண்ணங்களோடு நீ தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கர்த்தரை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, சபைக்கு வரும்போது கர்த்தர் பயந்து ஓடுவார். சபைக்கு வரும்போது கர்த்தர் எதுக்கு வருகிறோம்? கர்த்தரோட பேச வருகிறோம், கர்த்தருடைய விடுதலையாக. சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 4 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சில வருஷங்களுக்கு முன்பாக ஒரு சபைக்கு ஒரு பெண் வந்தார். நம்முடைய சபைக்கு தான் ஒரு பெண் வந்தார். ஒரு சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, ஒரு பெண் சபைக்கு வந்திருக்கிறார் என்று ஒரு சந்தோஷம். அடுத்த வாரத்தில் ஒரு பையனும் இருக்கிறார். நான் நினைத்தேன், பரவாயில்ல, ஒரு பையன் வந்திருக்கிறான், ஒரு பையன் சபையில வந்திருக்கிறான், ஒரு சந்தோஷப்படுறது. ஒரு வாரம் தான் வந்திருக்கு. அடுத்த வாரத்தில் நான் கண்ணை மூடி ஆண்டவருக்கு சோதனம் பண்ணிட்டு கண்ணத்தை இருந்தான். அவங்க பையனும் பொண்ணும் ஆக்ஷன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நான் நினைச்சேன், ஐயோ, ஏதோ ஜீசஸ் காலப்பா, ஜீசஸ் காலில் பண்றதாலதான் இங்க வந்து பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த கூட்டத்துல தெரியாது யார் என்னன்னு. நான் சொன்னேன், இது அந்த மாதிரி சபை இல்ல, நீங்க நிறைய இடம் இருக்கு, எங்கேயாவது போய் பேசிக்கங்க நானே கூப்பிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வர வேண்டாம் சொல்லி. அருமையானவர்களே, சபை என்பது ஏதோ ஒரு லவர்ஸ் பார்க் இல்ல, ஜோடியில பேசுறதுக்கான ஒரு இடம் இல்ல, பார்க்கறதுக்கான ஒரு இடம் இல்ல, ரசிக்கிறதுக்கான ஒரு இடம் இல்ல, ஏதோ டைம் பாஸுக்காக ஒரு இடம் இல்ல, ஏதோ ஒரு சபை என்பது ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்ல. சபை என்பது தேவனை ஆராதிக்கிற ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு இடங்கள் இருக்கு, அங்கெல்லாம் நம்ம போகலாம். பீச் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் யாரும் போகலாம். ஆனால் சபை என்பது பாத்தீங்கன்னா கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு இடம். எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோட, நடுக்கத்தோட. நம்ம பாதரட்சை கழட்டி, ஏன் சொன்னால் அந்த பாதரட்சை ஏதாவது அழுக்கு இல்லையா? அப்படி அர்த்தம் என்னன்னா, அழுக்கான இருதயத்தோட கர்த்தரை தேட முடியாத. அருமையானவர்களே, சபை அப்படிப்பட்ட சபை இல்லை. அழுக்கை, பாவத்தை விட்டு விட்டு நாம் தேவனை ஆராதிக்கிறோம். பாவத்தையும் அழுக்கையும் கொண்டு வந்து தேவன் என்ன செய்ய முடியாதா? ஆராதிக்க முடியாது. பாவத்தை அழுக்கையும் கொண்டு வந்து பரலோகத்துக்கும் போக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூனை கண்ணை மூடுனா எல்லாமே இருந்தார்கள் சொல்லிடுவாங்க, தெரியுமா? அப்ப அது போல ஒரு பூனை கதை சொல்றேன். பூனை யாராவது வச்சிருக்கீங்களா? பூனை கதை. அப்ப அந்த ஒரு பூனை கண்ணை மூடுனா எல்லாமே அவங்க கண்ணுக்கு இருந்தார்கள். அதாவது பூனை கண்ணை நம்ம பரலோகம் போயிடலான்ட்டு ஒரு நினைச்சுதான். ஒரு நாள் வரும்போது இந்த பூனை பரலோகத்துக்கு போச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூனை எங்க போச்சான்? பரலோகத்துக்கு போச்சான். பரலோகத்துல போனோடனே பரலோகத்துல வாசல் இருக்கு இல்லையா? அந்த வாசலுக்குள்ள போகும்போது தேவ தூதன் சொன்னா, ஏய் பூனையை பார்த்து, பூனை நீங்க நில்லு, பூனை உள்ள போக கூடாது. ஏன் போக கூடாது? பூனை உள்ள போனா எதையுமே கொண்டு போக கூடாது. என்கிட்ட சொல்லி எதுவுமே இல்லையே, நான் எதுவுமே கொண்டு வரலையே. இல்ல, உங்ககிட்ட ஏதோ இருக்கு. பூமியில இருக்கிற பொருள், தேவையில்லாத பொருள் பரலோகத்துல கொண்டு வர முடியாது. பரலோகம் என்பது சுத்தமானது, பரிசுத்தமானது. எதையும், எந்த ஒரு பொருளையும் நீ மேல கொண்டு வர முடியாது. நீ போ. பூனை சொல்லிச்சான், பாருங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, நல்லா பாத்துக்கோங்க, என் கையில் நான் ஒண்ணும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப தேவதூதன் சொன்னானா, இது ஒரு நாள் யோசுவாவுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு தேவதூதன் சொன்னானா பூனையை பார்த்து, சரி பரவாயில்ல, உன்கிட்ட எதுவுமே இல்ல, நீ உள்ள போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது, உள்ள போகும்போது இந்த கேட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது ஒரே ஒரு ஹல்லேலூயா மட்டும் சொல்லிடு. பூனை சொல்லிட்டான், ஹல்லேலூயா தானே, ஒண்ணுமே கிடையாது, ஹல்லேலூயான்னு சொல்லிச்சாமே. பக்கத்துல இருந்து ஒரு கருவாடு கீழே விழுந்துச்சான். பூனைக்கு பிடிச்சது என்னது? கருவாடு. மேல போனா கருவாடு கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு கருவாடு அக்கலத்துல வச்சு, அந்த கருவாடை அக்கலத்துல வச்சுக்கு. ஆனா கையில ஒண்ணு இல்ல, கால ஒண்ணு இல்ல. அந்த பூனை என்ன செய்து கருவாடை மறைச்சிட்டு மேல போறான்னு நினைச்சு அவன் ஒரு அழகியா பட சொல்லும் போது கருவாடு கீழே இருந்துச்சு. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு ஒரு நாத்தம், ஏதோ ஒரு கருவாடு நாத்தம் வருது, எதை எதுக்குன்னு. அருமையானவர்களே பாருங்க, எந்த ஒரு தேவையில்லாத காரியம், அசுத்தமான காரியம், பாவமான காரியத்தை எடுத்துக்கொண்டு மேல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சீனாய் மலையில வரும்போது பாதரட்சை கைட்டுன்னு சொல்லிவிட்டார்.
யோசுவாவை பார்த்து பாதரட்சை கைட்டு, அப்படி அர்த்தமே ஏன் தேவன் சொல்றார் பாதரட்சைன்னு சொன்னால் பாதரட்சையில் ஏதாவது ஒரு அளவு இருக்கு இல்லையா? அப்ப அது போல நம்முடைய வாழ்க்கையில அழுக்குகளை வைத்துக் கொண்டு, நம்முடைய வாழ்க்கைகளை அசுத்தங்களை வைத்துக் கொண்டு தேவனை தரிசிக்க முடியாது, தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவ ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, கர்த்தரை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் கர்த்தரை தரிசிப்பான். நம்ம ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறோம். கண்களை மூடலாமா? ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? ஒருவேளை ஏதாவது அசுத்தம் இருந்தால் அந்த பாதரட்சை நம்ம கைட்டு விடுவோமாக. ஆண்டவர் தரிசனம் கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏதாவது குறைகள் இருக்கா, ஏதாவது அசுத்தங்கள் இருக்கா, விட்டு விடுவோம். அந்த பூனையை மறைத்து கொண்டு அந்த மேல போகும்போது அது மாட்டிக்கிறது போல ஒரு நாள் இயேசு வரும்போது நாம் பரலோகத்துக்கு போகணுமே. எப்படி போக முடியும்? விட வேண்டியதை விடுவோமா? எந்த ஒரு பொருளை நாம் கொண்டு போக முடியாது. அங்கே யோபு சொல்லுகிறார், நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் வந்தேன். அது அர்த்தம் என்ன? ஒன்றுமில்லாத வந்தேன், நான் ஒன்றுமில்லாத போவேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விட வேண்டியதான பாதரட்சை கைட்டு விடுவோமாக. விட வந்த காரியங்களை விடுவோமாக. கெட்ட பழக்கங்களை விடுவோமாக. கொள்ளாத பழக்கங்களை விடுவோமாக. நம்மளால விட முடியாது எந்த ஒரு காரியமானாலும் அதை எடுத்துக்கொண்டு பரலோகம் போக முடியாது. மோசே பார்த்து சொன்னது போல, யோசுவாவை பார்த்து சொன்னது போல, நீ பாதரட்சை கைட்டு போடு. இந்த ஸ்தலம் பரிசுத்தமான பூமி. யாக்கோபுக்கு தேவன் சொல்லுகிறார், இது ஒரு பெத்தலாக இருக்கிறது, இது ஒரு பரிசுத்த பூமியாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான சபையிலே நாம் விட வேண்டிய காரியங்களை விட்டு விடுவோமாக. கர்த்தர் இந்த சபையில இருக்கிறார். தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். தேவன் இந்த இடத்துல வாசம் இருக்கிறார்.